நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 9/6/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று இரவு 9:40 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:25 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 5:25 வரை மரண யோகம், பின்பு அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:25 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்லதொரு புரிதல் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. பதட்டம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடுங்க. செய்கின்ற செயல மற்றும் நிதானம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க தயவு செய்து கடிந்து கொள்ள வேண்டாம். மற்றொரு விஷயங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். காலப்போக்கில் எல்லாம் சரியாகும். பிரச்சனைகள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன் கோபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். நேர்மை நிலைநாட்டி எதிலும் ஈடுபடுவீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இன்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வும் கிடைக்குங்க. சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழலும் இருக்குங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எல்லா விஷயங்களும் வெற்றி ஏற்படக்கூடும். சந்தர்ப்ப சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைதிவிடக்கூடும். சிலர் உங்களுடைய பேச்சையும் ஏற்றுக்கொள்வார்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக அரும்பாடு படுவீர்கள். அதிகார தோரணையில் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று குடும்பத்தில் எதிலும் மகிழ்ச்சி கூடும்னாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். போகட்டும் என்று பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழல் இருக்கும். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவ கண்மணிகள் தங்கு தடையின்றி கல்வியை கற்றுக்கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி எண்ண வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். என்று ஓரளவு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். முயற்சியும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பரணி தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. நிறைவேறாத காரியம் நிறைவேறும். முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நடைபெறாமல் அந்த காரியம் நடைபெறக்கூடும். என்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். கிருத்திகை என்று உழைப்பினால் வளர்ச்சி உண்டாக கொடுங்க. காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நிலவில் ஒரு பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். என்று மனதுக்குள் ஞானம் நிறைந்த சிந்தனை வெளிப்பட கொடுங்க. பெறுகின்ற அனுபவம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரும்பும் விதத்தில் எல்லாம் நடைபெறக்கூடுங்க. உபரி பண வருமானம் வரக்கூடும். நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பெண்கள் இன்று எந்த ஒரு செயலையும் மிகவும் நேர்மையுடன் செய்து முடிப்பீர்கள். அக்கறையுடனும் செய்து முடிப்பீர்கள். எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் வெற்றி இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக் கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இன்று நட்பு ரீதியில் சிரமங்கள் விலகி செல்லுங்க. பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை கொடுக்காது. போக போக காதல் கண்டிப்பாக சரியாகுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று தடைகள் உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கும். எல்லாவற்றும் நல்லது நடைபெறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்பாராத நன்மைகள் தேடி வரக்கூடும். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சிந்தித்த வனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். எதிலும் கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். என்று நீங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். மிகவும் பொறுப்பாக இருப்பது மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. சில மனக்கசப்புகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூட்டும். உடைய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்லாதீர்கள். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரீஷம். இன்று நீங்க பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பிரமுகர்களின் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பெறுகின்ற அனுபவம் உங்களுக்கு புதுவிதமாக இருக்கக்கூடும். மனதுக்குள் ஞானம் நிறைந்த சிந்தனை வெளிப்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று ஒருவித பாச போராட்டங்கள் வெளிப்படக்கூடுங்க. கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். காரியத்தில் ஏற்பட்ட தடை விலகி செல்லும். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். என்று ஓரளவு நல்ல விஷயங்கள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடைய தனி திறமைகள் இன்று வெளிப்படக்கூடுங்க. பொதுநல சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். எதிரி இடமாறி போகக்கூடிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். செழிப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. அவர்களால் உதவியும் கிடைக்கக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூட்டும். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. மன தைரியமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வியாபார தொடர்புகள் பலம் பெறக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளும் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. காதல் உங்களுக்கு போக போக சரியாகும். காதல் நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்காக நீங்க அற்புதமாக செயல்படக்கூடும். கல்வியில ஜெயிக்கக்கூடிய அம்சமும் இருக்கின்றது. பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவருக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று
முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என் மனசுக்குள் உற்சாகம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிரி இன்றி இடம் மாறி போகக்கூடும். உங்களுடைய தனித்திறமையை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எடுத்த காரியம் சிறப்பாக நடைபெறக்கூடும். எதிரி இடம் மாறி போகும் நாள் என்றே சொல்ல முடியும். திருவாதிரை. இன்று தொட்ட குறைவிட்ட குறை எல்லாம் சரியாக கூடுங்க. அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு போட்டி போட்டு முன்னேறி செல்லும் நாளாக கொடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். பகைகள் இன்று விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். எதிரிகளும் இடமாறி போகக்கூடிய சூழல் இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். அக்கறையுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் நிதானமாக இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். சுய பெருமை கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். என்று சுற்றுப்புற சூழலை உணர்ந்து நீங்க செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். கடகம் ராசினியர்கள். இன்று நீங்க அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கான சூழல் எல்லாம் சிறப்பாக இருக்குங்க. போட்டி இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். பணம் கண்டிப்பாக சேமிக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்தும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடை தாமதம் ஒரு பக்கம் இருந்தாலும் போக போக சரியாகி விடக்கூடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கூடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாக கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்க கொடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்ப்புடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. ஓரளவு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். புதிய நபரிடம் எந்த ஒரு பழக்க வழக்கமும் வேண்டாம். காதலை பொறுத்தவரைங்க சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். போக போக்கத்தான் அதற்கான முடிவு கிடைக்கும். பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியமாக பேசியதிலும் ஈடுபடுவீர்கள். தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். வாழ்க்கையில் வளம் பெற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சுற்றுப்புற சூழலை உணர்ந்து நீங்க செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் ஓரளவு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூசம். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி கூடுங்க. கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். நல்ல சிந்தனை உதிக்க கொடுங்க. ஆயில்யம். என்று உங்களுக்கு மன அழுத்தத்திற்கு குறைவிருக்காது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாகும். என்று எதிர்பாரையான எண்ணங்கள் தோன்றி பின்னர் சரியாக கொடுங்க. முடிவுல கூட தெளிவு ஏற்படக்கூடும். எதிர்த்து செல்லப்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்க வாழ்க்கையில் பலம் பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்வரும் பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள். இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். யோசித்து எடுக்கும் முடிவுல கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலாம் இருக்குங்க. எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு என்பது அவசியம். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. உடல் ஆரோக்கியமும் பலம் பெறக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். தகராறுகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்க செய்ய எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. கடன் பிரச்சனைகள் பெரிய அளவில் தொல்லையை கொடுக்காது. போட்டியின்றி நீங்க முன்னேறி செல்வீர்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். உழைப்புக்கேற்ற நல்ல பலனும் கிடைக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணத்தில் செலவுக்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றி பெறுவதற்கெல்லாம் கடுமையாக உழைப்பீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். விவேகம் போன்ற விஷயங்களையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முறையாக இருக்கக்கூடும். முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். முழு கவனத்துடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் குடும்பம் நடத்துவீர்கள். என்று பெண்கள் வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நேரம் செலவிட வேண்டாம். பெண்கள் நடக்கும் காரியங்களை மட்டும் கூர்ந்து கவனிப்பது நல்லது. எதையும் திட்டமிட்டு செய்தால் பெண்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல இருக்கும். சில குழப்பத்தை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதல் இப்போதைக்கு எந்த ஒரு குறைபாடும் பெரிதாக இருக்காது. இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில ஜெயித்து காட்டக்கூடும். மாணவர்களுக்கு என்று நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று கூடுமானவரை பேச்சு குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. சிறப்பாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். குறிக்கோளுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக செய்ய எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பண விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். சில விஷயம் நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். பெரியவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நினைப்பீர்கள். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். வெற்றி ஏற்பட கூடுங்க. உத்திரம். இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். எதிர்மறையாக பேசியவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று எதையும் ஒருமுறைக்கு இருமுறை ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். என்று எந்த ஒரு பலனாக இருக்கட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கிடைக்குங்க. மனக்கசப்பு ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். புதிய அனுபவம் கை கொடுக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். என்று உங்களுக்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். என்று நீங்க யதார்த்தமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும்களாக இருக்கக்கூடும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். திட்டமிட்ட பணிகள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. சராசரி அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. சேமித்து வைத்த பணத்தில் செலவுகளை மேற்கொள்வீர்கள். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். மன அமைதி, குடும்பத்தில் சுபிக்ஷம் போன்றவை ஏற்பட கொடுங்க. குறிக்கோளோடு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதில் உங்களுக்கு துணிவு ஏற்படக்கூடும். பேச்சு திறமையும் அதிகரிக்கக்கூடும். பல காரியங்கள் சிறப்பாக நடத்த முடியும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாறுபட்ட நிகழ்வு குறித்து கொஞ்சம் அதிருப்தி ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கூடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று மாணவர்கள்
படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கூடுங்க. உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க கூடும். மாணவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். அது மட்டுமில்லை, கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் பொறுப்பாக பொறுமையாக இருந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தெரிந்துவிடக்கூடும். மன வலிமை குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வெகு விரைவாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள் என்று ஓரளவு சிரமங்கள் சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். பெயரும் புகழும் ஓங்கி இருக்கக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த காரியங்களை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க சுறுசுறுப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை. எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். காரியங்களையும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. கூடுதல் முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைவாக எடை போட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கூடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள். நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். உங்களின் நியாயமான பேச்சை சிலர் மறுக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. செயல்கள் உங்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் இருக்கக்கூடும். பொறுமையாக இருந்து எதையும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரம் நல்ல நிலையில் இயங்க கொடுங்க. பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். இன்று புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி புதிய பொருட்கள் அனுப்புவதில் தாமதம் நீங்குங்க. எதிலும் மந்தமான சூழல் ஏற்படக்கூடும். உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்ல விஷயங்கள உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வருங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் கூட பங்கு கொள்வீர்கள். மனோ தைரியத்துடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. மனோதைரியம் உண்டாகக்கூடும். இன்று எந்த ஒரு முடிவும் எடுக்கும் பொழுது இல்லத்தில் சொல்லிவிட்டு எடுப்பது நல்லது. காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். பக்குவமாகத்தான் செயல்பட வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை நீங்க பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்லதொரு புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, பெற்றோரிடம் கேட்டு எதையும் செய்யுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று பயணங்கள் செல்லப்போட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சுமாரான அளவில் பணவரவிருக்கும். அதனை போதும் என்ற அளவில் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். செயல்களில் திருப்பம் உண்டாக கூடுங்க. என்று ஓரளவு நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. என்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பயணங்கள் நல்லதொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வாகன யோகமும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவில் தெரிவு ஏற்படக்கூடுங்க.
அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். என்று உங்களுக்கு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விசாகம் என்று மனதிற்குள் தைரியம் ஏற்படக்கூடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. எல்லோர் விதத்திலும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். எல்லோருக்கும் வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதையும் நீங்க சுலபமாக எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் இனம் புரியாத சூழல் வெளிப்பட்டு பெண்ணு சரியாகும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபார வளர்ச்சி மிகுந்த அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். எதிலும் எச்சரிக்கையாக ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. செயல்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். மனு தைரியத்துடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திடீர் பணவரவை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. காரியங்கள் தடை தாமதம் இருந்தாலும் போக போக சரியாகும். முன்னெச்சரிக்கையுடனும் இருப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகமும் முக்கியம். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்களை பார்த்து மற்றவர்கள் பயப்படக்கூடுங்க. எதிர்பாராத வழிகையில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க. காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றியும் ஏற்படக்கூடும். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மாற்றங்களை உணரக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நல்ல மனதிற்கு நல்லது நடைபெறக்கூடும். காதல் ஒருபோதும் பிரச்சனை கொடுக்காது. பிரச்சனை கொடுக்கும் பட்சத்தில் பொறுமையாக இருங்கள். அதற்காக சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குடும்ப உறுப்பினரிடம் கலந்து ஆலோசித்து எதிலும் ஈடுபட வேண்டும். என்று ஓரளவு முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்க கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கூடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பெரும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். புதிய வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். என்று கூடுதல் பரபரப்புடன் எதையும் செயல்படுத்துவீர்கள். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுஷம் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் உங்களுக்கு அற்புதமாக அமைதிவிடக்கூடும். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். கேட்டை என்று உண்மைகளை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடுங்க. செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் எச்சரிக்கை இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். என்று ஓரளவு மனக்குழப்பம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில வெற்றிக்கு வழிவகுக்கும். தனுசு ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றும். புத்தி கூர்மையும் ஒரு பக்கம் வெளிப்படும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். சீரான முன்னேற்றம் எளிதில் வெற்றி பெற வைக்கும். குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக திட்டமிடுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் அனுசரணையாக செய்து முடிப்பீர்கள். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கண்டிப்பாக கூடிவிடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். விடாமுயற்சிக்கு வித்திரும் நாகரிக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். தக்க பலனை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்க கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடும். கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கக்கூடும். வெற்றிக்கான வழியும் இன்று நீங்க கண்டுபிடிப்பீர்கள். சிரமங்களையும் ஓரளவு
சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் இன்று நுட்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை தன்னை விடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உயர்கல்வியில ஜெயித்து விட முடியும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்ற விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக கொடுங்க. காரியங்களுக்கு கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக சரியாக விடக்கூடும். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்த ஒரு மனதில் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பூராடம் அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பக்குவமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். புத்துணர்ச்சி மேலோங்கும் நாக இருக்க கொடுங்க. உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். என்று கடனில் ஒரு பகுதி அடைபடக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். உத்திராடம் என்று மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடிவிடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். என்று ஓரளவு புத்துணர்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மகரம் ராசினியர்கள் என்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பரிடம் மட்டும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். புதிய தொடர்புகள் ஓரளவு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுநல சிந்தனையுடனும் செயல்படுவீர்கள். சுயநலம் கருதாமலும் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூடுங்க. முக்கிய நபர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பாதை சிறப்பாக இருக்கும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். என்று எதிர்பார்த்தவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளுடன் இன்று நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். கருத்து வேற்றுமை வராமல் இருப்பது ரொம்ப நல்லது. பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இன்று மேற்கொள்ளுங்கள். திட்டமிட்டு செய்வதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விதத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முறையாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. அதுவும் போக போக சரியாகும். உன் நல்ல மனசை அவர்கள் புரிந்து கொண்டு சிறப்பாக வழிநடத்துவார்கள். என்று மாணவர்கள் படிப்புக்காக நேரம் ஒதுக்குவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு அடிப்படை என்ன வேண்டுமோ அது சிறப்பாக கிடைக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நகர்க்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்று உங்க வாழ்க்கையில் மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று எதையும் தைரியமாக செய்வீர்கள். அது வெற்றியை கொடுக்கும். திருவோணம் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல விதத்தில் சூழல் அமைந்துவிடக்கூடும். எதிலும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும்.
காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கூடும். மன வலிமையும் இன்று உண்டாக கூடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மன கவலை இல்லாமல் இருப்பது நல்லது. ஒவ்வாத உணவுகளை உண்ண வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம், எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். முழு கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பொது நல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். திட்டமிட்ட வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். போராடி எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், என்று நீங்க எதிலும் அவசரமாக செயல்படுவீர்கள். செயல்கள் உங்களுக்கு திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள், விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். போராடு குணம் வெளிப்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேசுவதில் நிதானம் இருக்கட்டும். இன்று தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணிவை முடிப்பது நல்லது. செலவுகளை திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். தொழில் வியாபாரம் நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடும். மனம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள். வியாபாரம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். முழு கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. அவரிடம் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகளையும் கொடுப்பீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருந்தாலும் கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் நீங்க பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எல்லோரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பெண்கள் மிகவும் நேர்மையாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. காதலில் உங்களுக்கு குளறுபடியோ சந்தேகமோ ஏதேனும் இருந்தால் தயவு செய்து பொறுமை காப்பது நல்லது. எதிலும் நீங்க உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். அதுதான் நல்லதொரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று மாணவர்கள், படியுங்கள். கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். கல்விக்கான முடிவுகளை எல்லாம் இல்லத்தில் கலந்து பேசியிடுங்கள். நீங்களாகவே எடுக்க வேண்டாம். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், என்ற விடாமுயற்சிக்கு வித்திருமலாக இருக்கக்கூடும். காரியங்களுக்கு கூட வெற்றி ஏற்படக்கூடும். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகம் ரொம்ப முக்கியங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று சிறந்த செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் நீங்க கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்வது மட்டும் மிக நல்லது. சதயம், முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். குளறுபடி ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி, இனிமையாக பேசுவீர்கள். நல்ல விஷயங்களை கலந்து கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல முடிவுக்காக காத்திருப்பீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வியாபாரம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முழு முயற்சி எடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பல சிரமங்கள் இருந்தாலும் அதனை சரி கட்டி விடுவீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மீனம் ராசினியர்கள், அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். யதார்த்தமாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சுயமரியாதை என்று வெளிப்பட கொடுங்க. ஏதிலும் முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்க கொடுங்க. இன்று வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும்.
யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பெரிய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மனம் பதட்டப்படாமல் இருப்பது மிக நல்லது. முழு கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எதிலும் உற்சாகமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாகரிக கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். அக்கம் பக்கத்தில் உங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் உருவாக கொடுங்க. நேர்மையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முழு கவனத்துடன் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தைரியமாக காணப்பட கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் வேக வேகமாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்காது. போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதலில் நீங்க நம்பிக்கை கொண்டால் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் உங்களால சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்பட கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடியணை வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி என்று சிரித்த முகம் வெளிப்படக்கூடும். காரியங்களை எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரிடத்திலும் அக்கறையுடன் பழகுவீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புன்முறுவல் சிரிப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாகரிக கொடுங்க. மனதில் தைரியம் உண்டாக்கக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. உத்திரட்டாதி என் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். ரேவதி செல்வமிக்க நாளாக இருக்க கொடுங்க. சிறந்த செயல்பாடுகளை வெற்றியை கொடுக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. மனம் மோந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மன வலிமை கொடுங்க. என்ற யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.